பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 6 முதல் 10 வரை. சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே செய்தார்கள். அவர்கள் கழுதையையும் குட்டியையும் ஓட்டிக்கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலுடையை போட்டு இயேசுவை அமர செய்தார்கள். பெரும் திரளான மக்கள் தங்கள் மேல் உடைகளை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரங்களில் இருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினர். அவருக்கு முன்னேயும் பின்னேயும் சென்ற கூட்டத்தினர், தாவீதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக, உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்குள் சென்றபோது நகரம் முழுவதும் பரபரப்பு அடைய, இவர் யார் என்னும் கேள்வி எழுந்தது. அதற்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயாவில் உள்ள நாசரேத்தை சேர்ந்தவர் என்று பதிலளித்தனர். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்து இருக்கின்றார். இந்த நாளிலே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் குருத்தோலை ஞாயிறை கொண்டாடி மகிழ்கின்றது. இந்த நாள் மனு குலத்திற்கு ஒரு மகிழ்ச்சி நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் எவ்வாறு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருந்ததோ, அதே போல் இந்த நாளும் வரக்கூடிய இந்த நாட்களும் இந்த ஒரு வாரமும் நமக்கு மகிழ்ச்சியான நாட்கள் தான், துக்கமான நாட்கள் கிடையாது. ஏனென்றால் நம்மளுடைய விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்ளவும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து நற்கருணையில் வீற்றிருக்கக்கூடிய அவரை தரிசிக்கவும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். ஏன் தெரியுமா? அவர் நம்மை தேடி வந்தார். அதே போல் தன்னையே தகன பலியாக ஒப்புக் கொடுக்க வந்தார். இந்த உலகத்தில் உள்ள மக்களின் பாவங்களை மன்னிக்க வந்தார். உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொண்டு உங்களையும் என்னையும் தந்தையினுடைய கரத்தில் ஒப்படைக்க, நம்முடைய ஆத்மாவை ஒப்படைக்க அவர் மனுகுலத்தை தேடி வந்து இந்த உலகத்திலே நம்மை போல் சாதாரண ஒரு மனிதர்களாக வாழ்ந்து, ஒரு மனிதராக வாழ்ந்து, நம்மை போல் கஷ்டங்களையும் நம்மை போல் பிரச்சனைகளையும் சந்தித்து அநேக மக்களுக்கு அற்புதங்களை செய்து உதவி செய்து நோய்களை குணமாக்கி நம்முடைய மூதாதையர்கள் நடுவில் வாழ்ந்தவர் தன்னையே தகன பலியாய் ஒப்பு கொடுக்க வாரமாக அந்த இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளே அங்கு இருக்கக்கூடிய அந்த இடத்திலே தன்னுடைய சீடர்களோடு இணைந்த நாள், அந்த ஜெருசலேம் நகருக்குள் நுழைந்த நாள். ஏன் தெரியுமா? அந்த இடத்தில்தான் தன்னையே தகன பலியாக கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சென்ற நாள். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதுதான் நமக்கு ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இயேசுவை பின்பற்றுகிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வழியில் நாம் நடக்கிறோமா? அல்லது நாமும் அங்கே இருந்த யூதர்களோடு சேர்ந்து இயேசுவை கல்வாரி சிலுவையில் அனுதினமும் அறைந்து கொண்டு இருக்கிறோமா என்று ஆய்ந்தறிந்து பார்க்க வேண்டும். ஏன் தெரியுமா? அந்த கல்வாரி பாடுகளை சுவைத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் நமக்காக, நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்காக, உலகபூர்வமான வாழ்க்கைக்காக, உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் அவரை மறந்து அவரை விட்டு வழி விலகி சென்று திருப்பலியிலே பங்கு கொள்ளாதபடி, மற்றவர்களை ஏளனம் செய்து நாம் திருப்பலிக்குள் கடந்து வந்தாலும் அதில் கருத்தாக இருந்து ஜெபிக்காதபடி ஏனோ தானோ என்று வாழக்கூடிய நேரத்திலே ஆண்டவருடைய மகிமையை இழந்து போகின்றோம். அந்த நேரத்திலே அவர் வேதனை அடைகின்றார். பாருங்கள், எருசலேம் முழுவதும் பரபரப்பாய் இருந்ததாம். அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை பின்தொடர்ந்து தாவீதின் மகனுக்கு ஓசானா என்றும் பாடல்களை பாடி சென்றார்களாம். அந்த நேரத்திலே பாருங்கள், ஆண்டவருடைய பெயரினால் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தன்னுடைய கரங்களில் இருந்த துணிமணிகளை அப்படியே அந்த தெருவிலே
இயேசு கடந்து வந்த இடத்திலே விரித்து கையில் இருந்த குறு ஓலைகளையும் அங்கு இருந்த செடி கொடிகளையும் விரித்து அதில் அவரை கடந்து போக செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அரசர்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டின் தலைவர்களும் இன்னொரு நாட்டிற்குள் கடந்து செல்லும் பொழுது அங்கு விமானத்தில் இருந்து இறங்கி அவர்கள் நடக்கும் பொழுது சிவப்பு கலர் கம்பிளி நிறைந்த இந்த கலர் நிறைந்த சிலவற்றை அவர்களுக்கு விரிப்பார்கள். அது ஒரு மரியாதை. அவர்களை வரவேற்பதற்காக இந்த அடுத்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அரசர்களுக்கெல்லாம் அரசர். அவர் இந்த உலகத்திலே மன்னர்களுக்கெல்லாம் மன்னராக இருந்தவர், இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு எல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர். அந்த உலகத்தையும் படைத்த அவர் இந்த உலகத்திலே மகாராஜாவாக இருக்கக்கூடியவர். ஒரு கழுதையின் மேல் ஏறி தன்னையே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சென்றார். ஏன் தெரியுமா? யாரெல்லாம் தன்னையே தாழ்த்தி தம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் உண்மையான வழியில் நடந்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, இயேசுவை போல் தன்னை தாழ்த்தி வாழ்கிறார்களோ, தனக்குள் இருக்கக்கூடிய அந்த அகந்தையை எடுத்து மாற்றுகிறார்களோ, லூசிஃபர் என்று சொல்லக்கூடிய சாத்தானாகிய தூதர் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய வேளையிலே தற்பெருமை கொண்டு நானும் ஆண்டவரை போல் மாறுவேன் என்று சொல்லி அவனோடு சில கூட்டாளிகளை சேர்த்து கொண்டு கடவுளை வேதனைப்படுத்தியதை போல நாம் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா என்பதை ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அவர் பட்ட வேதனைகள் எப்பொழுதும் நமது கண் முன்பாக நிற்க வேண்டும். ஏன் தெரியுமா? அவர் நம்முடைய தகப்பன், நமக்காக இந்த உலகத்திற்குள் கடந்து வந்தவர். எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 52வது அதிகாரம் 13வது வசனத்தில் இருந்து எசையா 53வது அதிகாரம் அந்த கடைசி வசனம் 12வது வசனம் வரை வாசித்து பாருங்கள். அதிலே அவர் பட்ட பாடுகள், அவர் பட போகக்கூடிய பாடுகளை எசையா தீர்க்கதரிசியின் வழியாக தந்தை கடவுள் அவருக்கு கொடுத்தார். அதை அவர் சுருளேடில் எழுதி வைத்தார். அதை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசித்து பார்த்தவர். அவருக்கு தெரியும் எப்படிப்பட்ட பாடுகளை அவர் சந்திக்க போகிறார் என்றும். அவரை கண்ட பலர் திகழுற்றனர். அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டு அவரை பார்த்தவர்கள், இவரா அழகிய மனிதனாக இருந்தவர், பேரழகு உடையவராக இருந்தவர், தோற்றம் முழுவதும் உருக்குலைந்து போய்விட்டதே, இவரா அந்த உலகத்தில் அற்புதங்களை செய்து கொண்டு இருந்தவர், இவரா என்னுடைய மகனையும் மகளையும் குணமாக்கியவர், இவரா குருடர்களை பார்க்க செய்தவர், முடவர்களை நடக்க செய்தவர், இறந்து நாறி போன சரீரத்தை உயிர்த்தெழ செய்தவர், இவரா இவ்வளவு வேதனையோடு இருக்கின்றார், உருவமே இல்லையே, துணி கூட இல்லையே என்று சொல்லி கண்ணீர் வடித்த மக்கள் உண்டு. இயேசு அவர்களை பார்த்துதான் சொன்னார், உங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்கள் தலைமுறைக்காகவும் நீங்கள் அழுங்கள். எனக்காக அழ வேண்டிய எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு வரக்கூடாது. ஏனென்றால் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற நான் வந்திருக்கிறேன் என்று அவர் இந்த உலகத்திலே சொன்னார். ஆம் அன்பார்ந்தவர்களே, எனவேதான் பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய அவர் அநேக மக்களை, இயேசுவை பற்றி, தந்தை கடவுளை பற்றி அறியாத மக்களை அவரை நோக்கி அழைத்து வந்தார். இந்த நாளிலே உங்களை அழைத்து இருக்கின்றார். இந்த நாளிலே உங்களை திடப்படுத்த இருக்கின்றார். எனவே அந்த கூட்டத்தோடு ஓசானா பாடி இயேசுவை ஒப்பு கொடுக்காதபடி மகிழ்ச்சியோடு அல்லேலியா பாடக்கூடிய அந்த மனநிலையை பெற்றுக்கொள்ள நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டும் ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாக மாற வேண்டுமாய் இந்த நேரத்திலே நாம் செபிப்போம். குறிப்பாக வளைகுடா நாடுகளிலே அமைதி ஏற்படவும், அங்கு இருக்கக்கூடிய மக்கள் இயேசு கொடுக்கக்கூடிய அமைதியை பெற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்ளவும், மனதிலே அமைதியும் சந்தோஷம் வரக்கூடிய அந்த வாய்ப்பை அவர்கள் இந்த நாளிலே சுதந்திரித்துக் கொள்ளவும் அவர்களுக்காக நாம் மன்றாடுவோம். கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு நமது நடுவில் அரசராக இருக்கக்கூடிய நற்கரை நாதரிடம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே,
தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த குருத்தோலை நாளிலே ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை திருச்சபையின் வழியாக ஆசீர்வதித்து கொடுத்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உம்மோடு சேர்ந்து ஓசானா பாடி பவனி வரவும், தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு உண்மையோடு உத்தமத்தோடு நடக்கவும் ஒரு வாய்ப்பை நீர் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எஸ்ஐயா 53:2 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, நிலம் தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார் என்று. ஆம் தகப்பனே, நீரே தந்தை கடவுளுக்கு முன்பாக இளம் தளிர் போல் வளர்ந்த தெய்வம், நீரே ஆசீர்வதிக்கப்பட்ட தெய்வம், நீரே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தெய்வம், நீரே பலரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய தெய்வம், நீரே இந்த உலகத்தில் அனைவரையும் மீட்டு ரட்சித்த தெய்வம். ஆண்டவரே, ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடும் எருசலேம் நகருக்குள் கடந்து சென்றீரே, நீர் அங்கே கொலை செய்யப்படுவீர் என்பதை அறிந்தும் கூட மகிழ்ச்சியோடு சென்றீரே சுவாமி. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கவும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளை பெற்றுக்கொண்டு உமது வழியில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக உருமாறிட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. எங்களுக்காக பூரண அழகுள்ளவராய் இருந்த நீர் உமது அழகையெல்லாம் இழந்தீரே, எங்களுக்காக சிதைக்கப்பட்டீரே, எங்களுக்காக உடைக்கப்பட்டீரே, எங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தீரே அப்பா. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, நாங்கள் விலையின்றி விற்கப்பட்டு இருக்கின்றோம், உமது இரத்தத்தினால் பணமின்றி மீட்கப்பட்டு இருக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பீராக. வளைகுடா நாடுகளில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய போர் ஒரு முடிவுக்கு வரவும், அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழவும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக உருமாறிட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அருமையான இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.